ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா. எனக்கு மட்டும் உத்தரவு கொடுக்கல. சரி, சாமி எப்போதும் போயிட்டு வான்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் எப்போதும் பிறப்புறது வழக்கம். ஆனால் இந்த தடவை உத்தரவு கொடுக்கணுன்னு நான் ஒரு வாடகை ரூமில் தான் இருக்கேன். ஏன்னா ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு தான் வச்சுருக்கேன். மறுநாள் கேட்குறேன், சாமி உத்தரவு கொடுக்கல. 2-3 நாள் ஆச்சு. என்ன செய்ய, கையில் பணமும் கிடையாது, ட்ரெஸ் எதுவும் கிடையாது, ஒரே ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. சாமிகிட்ட கேட்டால் சாமி அப்படியே தலையை திருப்பிக்கிறாங்க, பதிலே சொல்லலை. வீட்டில் சொன்னால் நீ வீட்டுக்கு வந்து சேரு, நீ ஆசிரமத்தில் இருந்தது போதும்னாங்க. அதனால் எனக்கு ஒன்றுமே பேசவே இல்லை. ஆக அப்படியே இருந்துட்டேன். எப்படி அங்கே பேபியை பாவம் 3வது மருமகளுக்கு 15 நாள் தான் ஆகிருக்கு. அவள் பிள்ளைகளை 2ஐயும் கொண்டு போய் அவட்ட ஒப்படைச்சிருக்கேன். அவள் எந்திரிச்சு அவள் ஊருக்கு போனோம். இங்கே அவள் 3வது மருமக இருக்கா. அவள் அன்றைக்கு வந்தது பகவான் எனக்கு கொடுத்த வரம். இன்றைக்கு வரைக்கும் சாமிக்கே இருக்கும் பாக்கியம். சாமி சொன்னாங்க, ராஜேஸ்வரி நீ கடைசி வரைக்கும் ஆசிரமத்தில் இருக்கலாம் சொல்லியே எழுதி கொடுத்துருக்கு. ஆக அப்படியே தான் நான் அங்கே இருக்கேன். இப்போ ரூபாயெலாம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் யார்கிட்டையும் நான் கடன் வாங்குறாப்புல இல்லை. சாமி சோதிக்கிறாங்க. நீ சாப்பிட கிடையாது, தலைக்கு தேய்க்கிறதுக்கு என்ன வேணும், சோப்பு வேணும், துணி துவைக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கு மட்டும் எப்படியோ எப்படி வந்தது, எப்படி சமாளித்தேன்னே தெரியலை. யோகிராம் சுத்மார் யோகிராம் சுத்மார் யோகிராம் சுத்மார் ஜெய குரு ராயா. சாமி 1994 வந்தாலும் கூட, அக்டோபர் 20 வந்தாலும் கூட என்னைய ஹட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க. ஹட்டுக்கு வந்து சாமி வந்து காலையில் 7 மணிக்கு சாப்பிட வருவாங்க. அந்நேரம் சாமி யாரை கூப்பிட்றாங்களோ அவங்க மட்டும்தான் உள்ளே வரலாம். ஆக என்னை கூப்பிடவே மாட்டாங்க. ஆக எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், என்னை மட்டும் கூப்பிடலையே என்று ரொம்ப வருத்தப்படுவேன். அப்புறம் மனுஷர்கிட்ட சொல்லி என்னை கேட்க வச்சுனேன். எப்படி கேளுங்க, நானும் வர்றேன், நாட் தாவ் மட்டும் சொல்லி விட்டுட்டாங்க. அப்போ என்றைக்கோ ஒரு நாள் என்னை கூப்பிட போகிறாங்க. இன்னும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆக சாமி என்னை அதே போல் 1996 ஜனவரி 27 தான் சாமி திடீர்னு காலையில் செல்வராஜ்ங்கிற பையனை விட்டு ராஜேஸ்வரியை கூப்பிட்டு விட்டாங்க. ஆக நான் சந்தோஷமாக சாமி ஹட்டுக்கு வேகமாக வந்தேன். சாமி ராஜேஸ்வரி, இன்றைக்கு முதல்ல நீங்கள் எல்லாருக்கும் நீ சர்வனனும், நீ தான் எல்லாருக்கும் சாப்பாடு சர்வனனும் ராஜேஸ்வரின்னு சொன்னாங்க. ஆக எனக்கு வந்த முதல் நாளே அங்கேருந்த பக்தர்களுக்கு, பகவானுக்கும் அங்கேருந்த பக்தர்களுக்கும் எனக்கு ராஜலட்சுமியாவோட சேர்ந்து சர்வன்ற பாக்கியம் கிடைச்சது. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கே கட்டில் வந்து சாமி வந்து சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங்கிற புஸ்தகம் ஒன்று இருக்கும். அதை வாசிக்க சொல்லுவாங்க. யாராவது ஒரு டிவோட்டிகிட்ட கொடுத்து வாசிக்க சொல்லுவாங்க. பப்பா ராம்தாஸ் புஸ்தகங்கள் வாசிக்க சொல்லுவாங்க. பிறகு ராஜலட்சுமி வந்து செம்பருத்தி பூ கொண்டு வருவாங்க. அதை சாமி கையில் கொடுப்பாங்க. சாமி அதை எல்லாருக்கும், அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒவ்வொன்றா கொடுப்பாங்க. எல்லோரும் தலையில் வச்சுக்குவோம், ஆண்களும் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஆக ராஜலட்சுமி வராத சமயத்துக்கு அந்த பூவை கொண்டு போய் நான் சாமிகிட்ட நான் கொடுப்பேன். கொடுத்தா சாமி யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காம ராஜேஸ்வரி இதை கொண்டு போய் பெரியவா படத்தில் வச்சுட்டு வர்றியா பண்ணிடுவாங்க. ஆக எனக்கு உண்மையிலேயே பெரியவாளுடைய மகிமை எனக்கு அப்போ தெரியல. நான் பெரியவாளை பார்த்ததும் இல்லை, பெரியவாளுடைய மகிமையும் எனக்கு தெரியல. நான் என்ன சொன்னேன், சாமி எல்லாருக்கும் கொடுத்தா மட்டும், எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, நான் கொடுத்தா மட்டும் பெரியவாளுக்கு கொண்டு வைங்கிறாங்க. எனக்கு ஒரு வனத்தாங்க. பெரியவாள் படத்துக்கு மேலே ஒரு ஸ்டூல் போட்டு ஏறித்தான் வைக்கணும். அது மேலே எனக்கு மேலே அது பாதத்தில் வச்சுட்டு வரணும். நானே ஸ்டூல் போட்டு ஏறி வச்சுட்டு வந்து சாமியை வச்சுக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாள் பார்த்தாங்க சாமி, ராஜேஸ்வரி
நீ சாமிக்கு பெரியவாளுக்கு பூ வச்சுட்டியா? வச்சுட்டேன் சார். சரி வச்சியா? சரி நமஸ்காரம் முன்னியா? ஆமாம் சாமிக்கு. ஏன்னா நான் சும்மா அப்படியே கையை தொட்டு அப்படியே இப்படின்னு கும்பிட்டுட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். ராஜேஸ்வரி அவர் பெரிய மகான் ராஜேஸ்வரி, நீ அப்படி கும்பிடக்கூடாது ராஜேஸ்வரி, யூ மஸ்ட் ப்ராஸ்டேட் ராஜேஸ்வரி, மகானுக்கு ப்ராஸ்டேட் பண்ணணும் ராஜேஸ்வரி. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது பெரியவாளுடைய பெரிய மகான்கிட்ட நம்மளை அனுப்பியிருக்காங்க, அவருக்கு நமக்கு போய் பூ சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. நான் அந்த அருமையை அது பிறகு உணர்ந்து அது பிறகு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கும் பெரியவாள் படத்துக்கு அந்த பூ வச்சுக்கிட்டே வரணும். பிறகு இப்போ சுவாமி ஜெயந்திதாங்க கலாசாகரை வர சொல்லிட்டாங்க. எதுக்குன்னே எங்களுக்கு தெரியாது. இங்கே ரமணாசிரமத்தில் ரமணனுக்கு செய்தவர் ராஜகோபால், அவரை கலாசாகர் ராஜகோபால்னு சொல்கிறாங்க. சென்னையிலேருந்து அவர் ஃபேமிலியோடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு எல்லா இதுவும் அவருக்கு வீடு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அவருக்கு தேவையான ஜாமான்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும்ன்ட்டு மனுஷருக்கு உத்தரவு கொடுத்துட்டார். அதே போல் அவரும் கலாசாருக்கு அப்படி செய்திருந்தாங்க. அப்போ சாமி ஹட்டுக்கு போயிட்டு சின்ன தரிசனத்தில் போய் கலாசார் மட்டும் உள்ளே போகலாம், மற்றவங்க யாரும் போக மாட்டாங்க. நடராஜன் இன்னொரு பையன் இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் உள்ளே போகலாம். கதவை பூட்டிடுவாங்க. சாமி அவருக்கு இது காட்சி கொடுப்பார் போல. அவருக்கு கலாசாகர் சொரூபம் செய்கிறவர். ஆக சுதாமா சகோதரிகள் கூட வெளியே உட்காந்து நாமும் எழுதிக்கிட்டு இருப்பாங்க, நாமும் சொல்லிக்கிட்டு இருக்கணும், அவங்க கூட உள்ளே போகக்கூடாது. ஆக அந்த விதமாகவே அந்த கலாசாகர் அதை சாமி இதை செய்து முடித்தாங்க. அதை பிறகு திண்டுக்கலுக்கு அதை அனுப்பி சாமி சொரூபத்தை இந்த உலோகத்தில் செய்கிறதுக்கு 3 பேரை ஏற்பாடு. லக்ஷ்மண செட்டியார், சின்னப்பன் செட்டியார், இன்னொருத்தர் 3 பேர் அங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சாமி சொரூபம் செய்து வந்தது. சாமி சொரூபம் அதை பற்றி திண்டுக்கல்லில் சொரூபம் செய்ததை பற்றி லக்ஷ்மண செட்டியாரும் சின்னப்பன் செட்டியார் தான் சொல்ல முடியும், எனக்கு அதிகமாக தெரியாது. ஆனால் அதை கொண்டு வந்த டிசம்பர் 1996 டிசம்பர் 16 அதை பிரதிஷ்டை பண்ணணும். ராஜகோபால்கிட்ட உத்தரவு வாங்கினாங்க. அவர் செய்தவர்கிட்ட உத்தரவு வாங்கி அதை சாமியை அப்படியே படுக்க வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. சரவண நிலை ஆக பள்ளியோண்ட பெருமாள் மாதிரி அவரை படுக்க வச்சு கொண்டு வந்தாங்க இதுக்கு பிரதான் மந்திருக்கு. அன்றைக்கு ராத்திரியே எந்த விசேஷமும் இல்லாமல் அதை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லிட்டார். யாருக்கும் தெரியாது அதை பிரதிஷ்டை பண்ண போகிறாங்கன்ட்டு. ஆக அதை பிரதிஷ்டை பண்ணும்போது குறிப்பிட்ட நபர்கள் மட்டும், சாமி சொன்ன ஆட்கள் மட்டும்தான் இருக்கலாம். அதில் நானும் சரவணனும் ராஜலட்சுமாவும் இருந்தோம். மற்ற கொத்தனார் கார்பெண்டர் அவங்க இருந்தாங்க. மற்ற சுதாமா சகோதரிகள் சாமி எல்லாருமே இதுக்கு போயிட்டாங்க, சுதாமா போயிட்டாங்க. நாங்கள் ரவை அதுக்கு அடியில் நிறைய ராமநாம் எழுதின நோட்டுகள் கொண்டு வந்துருந்தாங்க. அதை சாமி பாதத்துக்கு அடியில் ஒரு யூ வடிவில் ஒரு பள்ளம் தோண்டி சாமி பாதத்துக்கு மேலே கீழே அவ்வளோ ஒரு ராமநாம் புஸ்தத்தை வச்சு சாமி பார்த்த அடியிலேருந்து தொட்டு கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்தோம். அப்படியே முடிஞ்சு ராத்திரி ரவை அதை பிரதிஷ்டை பண்ண முடிச்சிட்டோம். மறுநாள் காலையில் சாமி ஹட்டுக்கு மறுபடியும் சாமி தரிசனம் பண்ண வந்தாங்க. ஆரத்தி காட்டினாங்க. ஆரத்தி காட்டிட்டு அது பிறகு போனாங்க. அதான் சாமியை பிரதிஷ்டை பண்ண தினம். ட்ரஸ்டி மணியை நாட் அலவுடுன்ட்டார். அவருக்கு ஒரே கோபம். அவர் மிஸ்ஸஸ் வரலான்னு சொல்லிட்டாரு, ஆனால் மிஸ்டர் மணியை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதனால் அவருக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் இருந்து நல்லபடியாக நாங்கள் முடித்தோம். அந்த பாக்கியம் எனக்கும் கிடைச்சிது.
பிரதான் மந்திரியில் மேலே கேடர் இருக்குங்க, கீழேயே அவ்வளோ வெல்டு பண்ணது, மொத்தம் 10 இது இருக்குது. ஆக அதை தூக்கி மேலே கட்டட வேலை நடந்துட்டுருக்கு, அது தூக்கி மேலே வச்சாத்தே மேலே பூச முடியும், அது மேலே தூக்கணும். அது எப்படி இவ்வளவு கனமானது தூக்க முடியும்? இடையில எந்த வித இது தடுப்பும் கிடையாது, அதை வச்சு கொண்டு போகிறதுக்கெலாம் கிடையாது. தூக்கி நேரம் மேலே ஏற்றணும். அது யாரால் முடியும்ன்ட்டு ஒரே ரெடிச்சிட்டேன். பகவான் பார்த்தார். காலையில் சுகர் ஃபேக்ட்ரியிலேருந்து ட்ரெயின் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அந்த இதை தூக்க சொன்னாங்க. அது தூக்க சொன்னதுக்கு அவருங்க அதுவும் தூக்க முடியல. உடனே பகவான் பார்த்தார். பார்த்துட்டு அந்த இன்ஜினியர்லாம் சொல்லிட்டாங்க தூக்க முடியல, தூக்குனா மேலேயும் போய் இந்த சுவர்லேயும் அந்த சுவர்லேயும் கரெக்டாக அந்த நட்டில் போய் உட்காரணும். அது எப்படி முடியும்ன்ட்டு எல்லாருக்கும் ஒரே திகைப்பு. உடனே அந்த சமயத்தில் பகவான் என்ன சொன்னார், இந்த பிச்சைக்காரன் படத்தை ஒன்றை கொண்டு வாங்க. சரி, சின்ன படம் தான் அப்போ இருந்தது. ஒரு சின்ன படம் கொண்டு வந்தாங்க. உடனே ஒரு ஃபோல்டிங் சேர், அப்போ இரும்பு சேர் தான், அப்போலாம் நிறைய நமக்கு வசதி கிடையாது. ஒரு ஃபோல்டிங் சேர் கொண்டு வந்தாங்க. அதில் வைக்க சொன்னார். வச்சு ஒரு விளக்கு கொண்டாங்க. விளக்குலாம் அப்படிலாம் ஜாஸ்தி நம்மகிட்ட ஜாமான்கள் கிடையாது. சின்ன குருவாயூர் விளக்கு, சின்னது கொண்டு வந்தாங்க. அதில் எண்ணெய் ஊற்றி அங்கே வேலை செய்த பிள்ளை, கொத்தனார் வேலை செய்த பிள்ளைகளே தான் ஒரு ஆளை தீபத்தை அந்த பகவான் முன்னாலே ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டு இனிமேல் நீங்கள் தூக்குங்க. கிரேனை அவர் தொட்டுட்டு, கிரேனையை போய் தொட்டுட்டு இனிமேல் நீங்கள் தூக்குங்க. தூக்குனா அப்படியே அழகாக போகுது. மேலே இப்படியே லேசாக அசைஞ்சு மேலே டக்கு அங்கே போய் கரெக்டாக போய் உட்காருது. நாங்கள் எல்லோரும் வேடிக்கை பார்க்குறோம். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ கவனம் மேலே போயிடுச்சு. ட்ரெஸ்ஸு எல்லாம் பார்த்துதோ கரெக்டாக போய் உட்காந்துருச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எல்லாருக்கும். உடனே பகவான் சொன்னார், இனிமேல் இந்த விளக்கு 24 hours எரியணும். இந்த விளக்கு இந்த பிச்சைக்கார முன்னால் 24 hours எரியணும்ட்டாங்க. சரிதான். அப்போ யார் இந்த விளக்கை 24 மணி நேரம் பார்த்துக்கிட்ட முடியும்? பார்க்கும்போது நான், ராஜேஷ்மா, மகேஸ்வர் 3 பேர் தான் இங்கே இருக்கோம். உடனே ராஜேஸ்வரி இதை பார்த்துக்கிட்டான்ட்டான். ஆக எனக்கு அந்த பொறுப்பு, பகவான் அந்த வேலையை கொடுத்தாங்க. ஆனால் மேலே ஒரு நாள் மழையே வந்துச்சு. அதில் ஒரு சிம்னி மட்டும்தான் வச்சுருந்தோம். மழை வந்துருச்சு. ஆக என்ன செய்கிறது? ஒரு கொடையை கொண்டாங்க பகவான். ஒரு கொடையை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த ஃபோல்டிங் சேரில் பின்னால் அந்த கொடையை கட்டி, அந்த கொடை கீழே சாமி படமும் அது விளக்கு இருந்துச்சு. காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காற்றுக்கு என்ன செய்கிறது? இன்னும் அப்படியே வேணும். ஆக நாங்கள் என்ன செய்தோம், நான் தான் ராத்திரி போவேன். அந்த விளக்கு சின்ன விளக்கு தான், அதுக்கு அடிக்கடி எண்ணெய் ஊற்றணும், பார்த்துக்கிட்டே எண்ணெய் ஊற்றணும். பகலில் பார்த்து ஊற்றிடலாம், ராத்திரி எப்படி ஊற்ற முடியும்? காம்பவுண்ட் வால் கிடையாது, அங்கே சோளக்காடு, கேட்டில் வாட்ச்மேன் இருப்பான், நெடுக சகதி, கட்டிடம் கட்டுற வேலையில் இரும்பும் செங்கலும் அவ்வளோ கிடக்கும், கடும் வெள்ளமாக கிடக்கும், பாம்பு நிறையா இருக்கும். இருந்தாலும் கூட லைட் கிடையாது, கரண்ட்டும் கிடையாது. ஆக அந்த நேரத்திலும் கூட நான் எங்கே தங்கியிருந்தேனோ அந்த இடத்துலேருந்து நான் எங்கள் ஃப்ரெண்டு ஒரு டார்ச் மட்டும் வச்சுருந்தேன். அலாரம் டைம் பீஸ்லாம் கிடையாது. டார்ச்சை வச்சுக்கிட்டு நேமாக போய் அதை அடிச்சுக்கிட்டே போய் விளக்கு எண்ணெய் ஊற்று. இதே சமயம் ரமண கேந்திராவிலிருந்து டாக்டர் குமரேசன் புனிதா அவங்ககிட்ட இருந்து காஞ்சி பெரியவாழ்டியர் பெரிய ஃபோட்டோ வந்துருச்சு. பகவான்கிட்ட கொண்டாந்து அவங்க கொடுத்தாங்க. ஆக சாமி இதை என் கண் முன்னால் வைக்கணும்னு சொல்லி அருள் கூடத்தில் சாமி உட்கார்ந்திருந்த இடத்துக்கு நேர அதை வைக்க சொல்லி, இது என் பக்கம் என் கண் முன்னாலே இருக்கணும்னு சொல்லி வச்சு, அங்கேயும் ஒரு சின்ன விளக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி, அதுவும் அந்த சின்ன குருவாயூர் விளக்கு தான். அப்போ அது வச்சு அங்கே மேலே தான் இருக்கும். மேலே ஏறி ஸ்டாண்டில் ஏறி அந்த சின்ன விளக்கில் எண்ணெய் ஊற்றி வைக்கணும். ஆக அதுவும் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் ஊற்றுறேன், எண்ணெய் ஊற்று பார்த்தா
ராத்திரி அந்த விளக்குக்கும் எண்ணெய் விடணும், இந்த விளக்குக்கும் எண்ணெய் விடணும், ரெண்டு விளக்குக்கும் எண்ணெய் விடணும். ஆக நான் இந்த ஆசிரமத்தில் செய்த வேலையிலேயே நான் நல்லபடியாக நான் செய்த வேலை, அந்த வேலை தான் நான் சொல்லு எனக்கு சாமி கொடுத்த புனிதமான வேலை. ஆனால் அதை திறம்பட என்னை செய்ய வச்சது பகவான் தான். ஒரு நாள் கூட தவறில்லை. எப்பேற்பட்ட காற்றடித்தாலும் மழை என்னாலும் எந்திரிச்சு போயிடுவேன். கொடையை பிடிச்சிட்டு போய் கண்டிப்பாக ரெண்டுக்கும் எண்ணெய் விட்டு. நான் அலாரம் டைம் பீஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு நாள் கூட தவறினதில்லை. சாமி என்னை 2:30 மணிக்கு எழுப்பி கூட தவறினதில்லை. கண்டிப்பாக 2:30 மணிக்கு போய் அங்கேயும் அந்த வீட்டுக்குள்ளே போட்டுருவேன். இங்கேயும் அதே போல் அங்கே சாமி பிறகு அந்த காற்று ஜாஸ்தி இருந்த உடனே இந்த சிவகானந்த லாரி, ஆனந்த் லாரி வந்து சாமான்கள் அடிக்கிறதுக்கு அருப்புக்கோட்டைக்காரங்க கொண்டு நிறுத்தியிருந்தாங்க. அந்த லாரி டிரைவர்ஸும் ரெண்டும் நான் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு மரப்பெட்டி பப்ஸ் பெட்டி, பழங்கள் வருவார்கள், அது மரப்பெட்டி இருக்குங்க, அதை ஆன சோறில் வச்சு அதுக்குள்ளே விளக்கம் சாமி படுத்து அதுக்குள்ளே வச்சுட்டோம். வச்சு ராத்திரி நேரம் ஒரு ரெக்ஸின் இருந்துச்சு, இந்த லாரியில் இருந்த ரெக்ஸின் எடுத்து அதுக்கு ஒரு திரை மாதிரி போட்டுட்டோம். அதனால் காற்றுக்கு அணையாது, மழைக்கும் சேஃப்டியாக இருந்துச்சு. அப்படியே தான் நாங்கள் அதை கொண்டு வந்தோம். அப்புறம் ஜஸ்டிஸையாக வந்த பிறகு தான் அதுக்கு விளக்கி பிறகு பெரிய விளக்க வச்சு அந்த படத்தை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதையும் யாரோ சாமி வச்ச படத்தை, சின்ன படம் தான், அதை யாரோ எடுத்துக்கிட்டாங்க தங்களுக்கு. ஆக சாமி பெரிய படம் வச்சு இன்றைக்கும் அந்த விளக்கம், பெரிய விளக்கம் 24 hours எரியணுங்கிறதுக்காக வச்சுருக்கோம். அதை கழுவ எடுக்கும்போது உப்பு விளக்கு வச்சு அந்த விளக்கை எடுத்துகிட்டு போய் கழுவிட்டு மறுபடியும் அந்த விளக்கு வச்சு இன்றைக்கும் அந்த வேலை சரிவர நடந்து வருது. அது ஆசிரமத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் சாமி ஐயாவே அது போர்டு எழுதி வச்சுருந்தாங்க பக்கத்தில். இது 24 hours சாமி சொன்ன வாக்குப்படி இருக்கணுங்கிறதுக்காக எழுதி வச்சுருக்காங்க. பெரிய விளக்கு இந்த குருவாயூர் விளக்கு தான், ஆனால் பெருசு. அதை 2 நேரத்துக்கு எண்ணெய் ஊற்றிடுவாங்க கண்டிப்பாக. நாங்கள் அது பிறகு அதே போல் பிறகு ஒரு தடவை சுவாமிஜி வந்து வேடியப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் 5வது கடைக்கு பின்னால் இருக்குது அது வேடியப்பன் கோயில். சும்மா ஒரு 4 சோறு மட்டும்தான் இருக்கும், கூரையெல்லாம் கிடையாது. ஒரு வேப்ப மரம் தான் இருக்குது. அதுக்கு அடியில் 18 ஏதோ சாமிகள் இருக்காங்க. இருக்கும் இருக்கு. அதில் 13 உருவங்கள் இருக்குது. வேடியப்பன், பரராமன், பிறகு அஷ்டலட்சுமி, இப்படி எல்லாம் இருக்கும். அந்த 18 உருவங்கள் ஒரு நாள் போய் தேமாவையும் கூட்டிகிட்டு போய் லீலாசுரிக்கு வந்திருந்தாருன்னு சமயம் வந்து அங்கே போய் உட்காந்துருந்துட்டு திருப்பி அங்கே வந்து வரும்போது தேவகி மாட்டை ஒரு ரூபா காயினை கொடுத்து அந்த வேப்ப மரத்துக்கு கீழே வச்சுட்டு வர சொல்லிட்டு வந்துட்டார். வந்து இனி தினமும் அந்த வேடிப்பனுக்கு காலையிலையும் சாயங்காலமும் ஆசிரமத்தில் போய் தீபம் போடணும்னு சொல்லிட்டாங்க சாமி. அதை இன்றைக்கு வரைக்கும் கடைப்பிடிச்சி வர்றோம். அதுக்கு ஒரு மாடம் இருக்குது. அந்த மாடத்துக்குள்ள ஒரு விளக்கு, இந்த அகல் விளக்கு தான், அகல் விளக்கு வச்சு காலையிலையும் சாயங்காலம் போய் அதுக்கு தீபம் போட்டு வருவாங்க. அந்த 13 இதுக்கும் தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை 11 அபிஷேகம் செய்யணும். அது 11 அபிஷேகம் பண்ணி பொங்கல் வேடிப்பன் முன்னால் பொங்கல் வச்சு பானகம் பொங்கல் எல்லாம் கரைச்சி அங்கே வச்சு சாமி முடணும்னு சாமியுடைய உத்தரவு. அதே போல் இப்போவும் இந்த ஆடி மாதம் தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை, 2வது வெள்ளிக்கிழமைலாம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு தடவை சொல்லிட்டாங்க சாமி, நோனா 2வது வெள்ளிக்கிழமைலாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக முடியணுன்ட்டாங்க. அதனால் முதல் வெள்ளிக்கிழமை போய் எல்லோரும் நாங்கள் போய் பொங்கல் வச்சு அது 11 அபிஷேகம் பண்ணி பூ
புது ட்ரெஸ், எல்லாத்துக்கும் புது ட்ரெஸ் போட்டு, இன்றைக்கு அந்த மேலெல்லாம் கிடையாது, 4 சுவர் தான். இந்த தடை மட்டும் இப்போ கொஞ்சம் போட்டாங்க, அதை வச்சுட்டு வர்றோம். அதை தினமும் சாமி சொன்னபடி அந்த வேடியப்பன் கோயிலுக்கு இன்றைக்கும் அதை செய்துக்கிட்டு வர்றோம். அது எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியாது, ஆனால் அது நமக்கு காவல் தெய்வமா என்னன்னு தெரியல, அதுக்காக சாமி சொல்லி இன்றைக்கி அதை செய்து வர்றோம். இந்த 5வது காட்டேஜ் இருக்குல்ல, அதுக்கு நேரம் பின்னால், அந்த காம்பவுண்டு பின்னால் தண்ணிலாம் கிடையாது. அதனால் இங்கேருந்து குழாயில் தண்ணி பிடிச்சி குழாயை அங்கே போட்டு தண்ணி பிடிச்சிக்கிடுவோம். ஆனால் போகிற சுற்றி போகணும், சுற்றி இங்கிட்டு பாதை கிடையாது, அங்கே போகிறது அங்கே போய் சுற்றி அங்கே போகணும். நம்ம ஆசிரமத்துலேருந்து போய் பண்ணிட்டு வராங்க. ஆமாம், காலையிலையும் வாட்ச்மேன் இப்போ ஆள் போய், நான் போகிறதில்ல, அவங்க போய் போட்டு தள்ளிட்டு வந்துடுறாங்க. பிறகு அவர் நடராஜன் ஷியாமலான்ட்டு 2 பேர் இருந்தாங்க, அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அவங்க தான் சாமிக்கு முதல்ல ஒரு பசு கொண்டாந்து கொடுத்து, சாமிக்கு நாங்கள் உங்களுக்கு, நாங்கள் ஆசிரமத்துக்கு உங்களுக்கு நாங்கள் என்ன பசு கொடுக்க போகிறோம்னு சொல்லி கொடுத்தாங்க. சாமி அதை வரவேற்றாங்க. 1வது கடை நம்ம காம்பவுண்ட் வால் பக்கத்தில் உட்காந்து அதை வேற்று அதை பூஜை பண்ணி அதுக்கு சீத்தான்னு பேர் வச்சாங்க. சீத்தான்னு பேர் வச்சு அந்த அதுக்குரிய செலவை பூரா நடராஜனும் ஷியாமலாவும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது பிறகு நான் நல்லா இப்போ விருத்தியாகி இப்போ கோஷாலை நல்லா நடக்குது. அது கோஷாலை வந்தது தான். அதுக்கு சாமி முதல்ல பேர் வச்சது சீதா. ஆயிரத்தி 1995 டைனியால் திறந்தாங்க. அது வரைக்கும் கிடையாது. அது அருள் கூட. அது வரைக்கும் ஹோட்டல்லேருந்து தான் சாப்பாடு, ஹோட்டல்லேருந்து தான் சாப்பாடு இருந்துச்சு. சாமி ஒர்க்கர்ஸ் எல்லோரும் பசியோடு விளக்கக்கூடாது, எல்லோரும் அவரோட வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க, கொண்டு வராமல் போவாங்க. அதனால் நாம் அவங்களுக்கு பசியோடு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சாப்பாடு கொடுக்கணும் சொன்ன உடனே அருப்புக்கோட்டை சந்திரசேகர் அதை ஒப்புக்கொள்கிறார். நான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு உபாத்தியாயர் போத்தி உடுப்பி ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வந்துடும், எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் சாப்பாடு வந்துடும். அதில் நாங்களும் சாப்பிட்டுக்கிடுவோம். அந்த இதில் வச்சுக்கிட்டாங்க. அதே போல் ஒர்க்கர்ஸ் எல்லோரும் வெயிலில் நின்று வேலை செய்கிறாங்க, கால் சுடுது தெரிஞ்சு ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவர்கள் எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் 100 பேருக்கு மேலே வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் செருப்பு கடைக்காரரை வரவழைச்சி எல்லாருக்கும் செருப்பு போட்டுட்டு தான் வேலை செய்யணும் சொல்லி எல்லாருக்கும் செருப்பும் வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் சாமியுடைய காருண்யத்தை காட்டு. அவர் வேலை செய்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது. ஒரு நாள் மழை பெய்ஞ்சிச்சு, அப்போ ஒர்க்கர்ஸ்லாம் வரமாட்டாங்க, வேலைக்கு வர வேண்டான்ட்டார் ட்ரஸ்டி. சாமி பார்த்தாங்க, என்ன இன்றைக்கி வேலை, இன்றைக்கி மழை பெய்கிறாப்பு இருக்குது, மழை பெய்கிறாப்பு இருக்குது, அதனால் வரல. உடனே லாரி அனுப்பி ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டாங்க. வைக்கக்கூடாது, கண்டிப்பாக அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அவங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க, கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி லாரி அனுப்பி அவங்கள கூட்டிகிட்டு வர வச்சு. அப்படி காருண்ய பிரபு நம்முடைய பகவான் யோகிராம் சேர்ப்பேன் வந்துட்டேன். அப்போ பிறகு இங்கே சாப்பாடு ஆரம்பித்த உடனே குமரன் அப்போ நான் ஒரு 10 லட்சம் ரூபா தர்றேன், அதை வச்சு முதியோர் இல்லம் அவருக்கு ஏற்று ஒரு இடம் வாங்கியிருந்தார், அதில் முதியோர் இல்லம் ஆரம்பிக்கலாம்ட்டு அதுக்கு ஒரு எண்ணம். பகவான்கிட்ட உத்தரவு, முதியோர் இல்லம் முதல்ல அன்பாக பார்ப்பாங்க, அப்புறம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த பிச்சைக்காரன்னு சொல்கிறபடி அவர் கேட்பாரான்னு கேட்பாருன்னு சொன்னோடனே, சாதுக்கள் பட்டினியாக இருக்காங்க, முதல்ல சாது போஜனம் ஆரம்பிப்போம். ஏன்னா பகவான் எத்தனையோ நாள் பட்டினியாக கிடந்திருக்கார், அதை வச்சு சாதுக்களுக்கு முதல்ல சாது போஜனம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி சாது போஜனம் 1998 அவங்க கொடுத்த பணத்தை இதில் போட்டு அதில் அன்னம்மாள் கோபால்சாமி அன்னதானம்னு சொல்லி
இன்றைக்கி அந்த அன்னதானம் நடந்துட்டுருக்கு. அதுலேருந்து சாதுக்கள் ஒரு 30 பேர் 40. இன்றைக்கும் அந்த 11 மணிக்கு அவங்க வந்து சிவபுராணம் எல்லாமே சொல்லுவாங்க. அவங்க சொல்லி முடித்து பெண்கள் சர்வ் பண்ணக்கூடாது, ஆண்கள் தான் சர்வ் பண்ணணுன்ட்டாங்க. அதனால் ஆண்கள் தான் சர்வ் பண்ணுவாங்க. அதை பார்க்குறவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆரத்தி காட்டுவாங்க. சாதுக்களுக்கு ஆரத்தி காட்டிட்டு தான் அவங்கள நமஸ்காரம் பண்ணணும். ஆரத்தி காட்டி நமஸ்காரம் பண்ணிவிட்டு முதல்ல சர்வ் பண்ணுவாங்க. எல்லோரும் சிவபுராணம் எல்லாம் சொல்லி முடிப்பாங்க. அதை நடத்துறதுக்கு நம்ம பெரியவங்க யாராவது ஒரு ஆள் போவாங்க. அவங்க ஊதுவத்தியை காட்டி காட்டிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அது பிறகு சாதுக்கள் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட்டோடனே வெளியே இருக்க தர்மக்காரவங்களுக்கு சாப்பாடு அதே சாப்பாடு தான். ஆனால் இவங்களுக்கு கலந்த சாதம் போடக்கூடாதுன்ட்டார் சாமி. சாதுக்களுக்கு கலந்த சாதம் போடக்கூடாது. சாம்பார், ரசம், பழம் வேணும். மற்றபடி சீட்டு எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம். அவங்களுக்கு கையளம்புறதுக்கு அவங்க கையளம்புறது நாம் தான் தண்ணி விடணும். நாம் ஒரு ஆள் நின்று 2 பேர் நின்று அவங்களுக்கு கையளம்ப தண்ணி விடணும். இதெல்லாம் சாமியுடைய உத்தரவு. அதுபடி இன்றைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது பிறகு தான் மற்றவங்களுக்கு அன்னதானம். மற்ற சாதுக்கள் பிறகு தர்மக்காரவங்க அதுக்கடுத்து மற்றவங்க அன்னதானம் இன்றைக்கு வரும் சாமி நடத்திக்கிட்டு வர்றாங்க. மிகவும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் இது வைத்தியசாலை வைக்கணும்னு சொன்னாங்க. ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப். அதுக்கு டாக்டர் ராமநாதன் ஒப்புக்கொண்டு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் ஆரம்பித்தார். அவருக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் எல்லாத்தையும் அவருடைய ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் ஒரு வேனில் கூட்டிகிட்டு வந்துடுறார். இன்றைக்கும் அதுதான் நடக்குது. ஒரு வேனில் அவங்க ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஒரு நாளைக்கே முந்தைய மருந்துகள் எல்லாம் வந்து டிவைட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு இன்றைக்கும் ஒரு 12 டாக்டர்ஸ்க்கு மேலே வந்து செய்கிறாங்க. கிட்டத்தட்ட தினமும் வந்து 1000 பேருக்கு மேலே பக்கத்து கிராமங்கள்லேருந்து வந்து எல்லாருக்கும் ஒரு மாதத்துக்குரிய மருந்துகள்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஆசிரமத்துலேருந்து கொடுக்குறாங்க, மற்றவங்களும் கொடுத்து இன்றைக்கும் ஃப்ரீயாக அந்த டாக்டர் ராமநாதன் ஃப்ரீயாக நடத்திட்டுனார். இப்போ டாக்டர் கார்த்திகேயன் அவருடைய மகன் டாக்டர் ஹர்ஷாவும் பொறுப்பேற்று இப்போ அதை செய்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நல்ல சிறப்பான முறையில் நடந்துருக்கு. ஆனால் சாமியுடைய உத்தரவு அப்போவே அவங்க சாப்பிட வரணும். அவங்க வந்து பொதுவாக வந்து அவங்ககிட்ட சாப்பிட்டு போகலாம், டைனியாளுக்கு வர வேண்டான்ட்டு. அதனால் டைனியாளுக்கு அவங்கள அனுப்ப மாட்டாங்க, அங்கேயே சாப்பிட்டு போயிடுவாங்க. ஜஸ்டிஸ் சேவை 1900 மார்ச் மாதம் 1996 மார்ச் 1 சுவாகத மண்டபத்தில் ஜஸ்டிஸ் சேவை பகவான் சாமி வந்து ஜஸ்டிஸ் சேவை அவர் டெல்லியில் அட்வொகேட்டாக இருந்தவரை வர சொல்லி இங்கே வந்துடணும்னு சொல்லி கூப்பிட்டார். ஆனால் அவரும் அவருடைய ஒய்ஃபையும் 2 பிள்ளைகள் இருந்தாங்க, அவங்களையெல்லாம் விட்டுட்டு சாமி ஆசிரமத்துக்கு வந்து சாமியுடைய பணியை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டார். எந்த வித எதிர்பார்ப்பும் அவர் எதிர்பார்க்கல. அவர் வந்த சமயத்தில் படுக்கிறது கட்டில் கிடையாது, மெத்தை கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறுமனே அபோர்டு பெருக்கு பாருங்க, அந்த அபோர்டில் தான் படுப்பார். அபோர்டில் வெறும் பாய் விரிச்சு துணைக்கு சரவணன் படுக்கணும். அது பக்கத்தில் ஃபேன்லாம் அவ்வளோ வசதி கிடையாது, ஏசி கிடையாது. இருந்தாலும் அவர் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தவர் ஜஸ்டிஸ் அருணாச்சலம். அதையெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே நமக்காக இதில் இருந்தார், அங்கே படுத்து நமக்காக வந்தார். அப்போ ஜஸ்டிஸ் அவர் ஒரு நாள் சுவாகத மண்டலத்தில் கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து தேவமா மதர்ஸ் இருப்பாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ரிஜிஸ்டர் இவர் மணி கூட்டிகிட்டு போய் டைனியாவில் வந்து ஐயாவை வந்து சாமி சீட்டை எந்திரிச்சிட்டு அந்த சீட்டில் அவரை ஜஸ்டிஸை உட்கார்ந்து அவருக்கு ஒரே பயமாக போச்சு. உடனே இல்லை கண்டிப்பாக நீ உட்காரணும், அப்பா வந்து
நீ தான் அதில் உட்காரணும்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னோடனே அவர் எந்திரிச்சு காலெல்லாம் படாமல் அப்படியே தவழ்ந்து போய் அதில் உட்கார்ந்தார். ஆக அவரை ஆசிரமத்துக்கு ஸ்பிரிச்சுவல் ஹெட்டுன்னு ஆக்குறாரு. அன்னைக்கு தான் மார்ச் 1 வந்து 96. அப்போ அவர் சொல்கிறார், இனி ஜஸ்டிஸ் வந்து ஆசிரமத்தை கவனித்து கொள்வார், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சுதாமா அன்னையரையும் கவனித்து கொள்வார். மணி ராஜலட்சுமி இரவு பகலாக இந்த பிச்சைக்காரனுக்காக உழைத்திருக்கிறார்கள். சுதாமா அன்னையர் 4 பேரும் என்னுடைய மதர்ஸ். நான் சுகமில்லாமல் இருந்த சமயம் சந்நிதி தெரு வீட்டில் தேவகி வந்து என்னை கவனித்து கொண்டாள். பிறகு இந்நிலையில் தங்களை விட்டு செல்ல மாட்டேன் என்று தாங்கள் என்னுடன் சுதாமா வந்து விட வேண்டும் அல்லது தங்களுடன் நான் இருக்கையே தங்கி விடுவேன் என்று சொன்னதும் பகவான் சந்நிதி தெருவிலிருந்து சுதாமா சென்றார்கள். மற்ற சுதாமா சகோதரிகளும் எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அவர்களும் பகவானுக்கு தொண்டு செய்தார்கள். ஆசிரமம் கட்டி முடித்ததும் பகவான் அப்பாவுடன் சென்று விடுவார்கள். அதற்காக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை தாமதப்படுத்தக்கூடாது சொல்கிறார். ஆக அது சாமி சொன்னோடனே அது பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே மணியன் பெங்களூருக்கு அனுப்பிட்டார். ஜஸ்டிஸ் எங்கேயோ வச்சு கன்ஸ்ட்ரக்ஷனை முடிக்க வச்சுட்டார். அப்போ இது வந்து தேவமாவை ஒரு சன்னி ஸ்ட்ரீட் வீட்டில் இருக்கிறதுல பகவான் சோமலாமல் இருந்தாங்க. அப்போ தேவமா வந்து தரிசனத்துக்காக தான் வந்துருக்காங்க. சாமியே உள்ளே போனவங்க ஏன் வரவில்லைன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். உடனே தைரியமாக வீட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போய் போனால் பகவான் மயக்கமான நிலையில் கீழே விழுந்து கிடக்காரு. அப்போ தேவமா பார்த்துட்டு யோகிராம் சர்மான்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு வேணுங்கள் சேவையெல்லாம் செய்திருக்கேன். செய்துட்டு அன்னைக்கு தான் சொல்கிறாங்க, பகவான் நீங்கள் என்னோட இருக்கணும், இல்லை நாங்கள் வந்து இருந்துருவேன், நாங்கள் வந்து இருப்பேன், இல்லைன்னா நீங்கள் என்னோட சுதாமா வந்துடணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சாமி என்ன செய்கிறாங்க, அப்புறம் ஒரு நாள் சுதாமாவுக்கு வந்துடுறாங்க. சுதாமாவுக்கு வரும்போது ஒரு நாள் திடீர்னு அப்போ முருகேசனுடைய மகன் முருகேசன் காரில் ராதியாவை கூப்பிட்டுக்கிட்டு செந்தில் அவங்க மகன் செந்திலை கூப்பிட்டுக்கிட்டு டிரைவிங் செந்தில் டிரைவர்லாம் கிடையாது, நைட்டில் ராதிகா பார்த்தசாரி மிஸ்ஸஸ் ராதிகா தேவகமா சுவாமிஜி 4 பேர் மதுரைக்கு போயிடுறாங்க. மதுரைக்கு போய் அங்கே போய் தேவமா அவங்க அம்மா மதுரையில் இருக்காங்க, அவங்க அக்காவோட. ஆனால் அவங்க பெட்டில் சோம் இல்லாமல் பெட்டில் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் காலையில் 4 மணிக்கு போய் கதவை தட்டுறாங்க. அவங்களுக்கு நம்பவே முடியல, சாமி வந்து வாசலில் நிற்கிறாரான்ட்டு நம்பவே முடியல. வந்து வந்தோடனே பகவான் சொல்கிறாங்க, நானே தேவகியை பகவானுடைய வேலைக்காக நான் ஏற்றுக்கொள்ளலாமா? அவங்க அம்மாட்ட அனுமதி கேட்குறாங்க. அவங்க தாராளமாக தேவகியை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் சொல்லி சொன்ன உடனே தான் போட்டிருந்த ஷால் எடுத்து அவங்க அம்மாவை கொடுத்துட்டு தேவமாவும் பகவானாவுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அன்றோட அங்கே தங்கலைன்ட்டு அன்றைக்கே மறுபடியும் திருவண்ணாமலைக்கு வந்துட்டாங்க. அன்றைக்கிலிருந்து தான் தேவமாவை சாமி ஏற்றுக்கொள்கிறாங்க, அவங்க இதிலேயே வச்சுக்கிறாங்க. ஆமாம், 1993 டிசம்பர் மாதம் 31 இதில் ஓயா மடத்தில் சென்னையிலேருந்து சாதுரங்கள் ஒரு சத்தம் இது நாம ஜபம் வச்சுருந்தார். எல்லாரையும் அழைச்சிருந்தார், ஆண்களும் பெண்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சாமிஜி 30ஆம் தேதியே ஓயாமடத்துக்கு சாமிஜி தேவகமா பிரபாமா 3 பேரும் வந்துட்டாங்க. இதில் நான் ஒன்று சொல்ல விட்டுட்டேன். சாமி சுதாமாவுக்கு வந்த சமயம் சாமியும்
தேவமாவை இருந்தால் ஊரார் எதுவும் நினைப்பாங்கன்றதுக்காக பிரபாமாவையும் சுந்தரராமனையும் தங்களோட வந்து இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க பிள்ளைகளை விட்டுட்டு சுதாமாவுக்கு வந்து சாமியோடைய பிரபாமாவும் சுந்தரராமனும் கூட இருந்தாங்க. சுந்தரராமன் வேலைக்கு போவார் பிடபிள்யூவில், ராத்திரி வந்து படுக்க வருவார். ஆனால் பிரபாமா ஃபுல்லாகவே அங்கே அவங்க இருந்தாங்க. அவங்க பிள்ளைகள் மகன் கல்யாணத்தை கூட அவங்க சாமிநாத் சாரத்தை கமிச்சு சொல்லிட்டாங்க. அந்த நிலையில் பிரபாமா நல்லா சாமிக்காக சேவை செய்தாங்க. அப்போ அன்றைக்கு அதே போல் ஓயாமடத்துக்கு தேவமாவும் பிரபாமாவும் 30ஆம் தேதி ராத்திரியே அங்கே வந்துட்டாங்க. நானும் அப்போ லாட்ஜில் இருந்தேன். வந்து பார்த்தா ஒன்றுமே ஏற்பாடு பண்ணலை. காலையில் 6 மணிக்கு நாம ஜெபம் ஆரம்பிக்கணும். என்ன செய்யணும், நானும் என்னை இன்னொருத்தவங்க என்னுடைய சம்பந்தியும் சேர்ந்து அந்த இடத்தெல்லாம் பெருக்கி தெளித்து கோலம் போட்டு அழகாக அந்த ஓயாமடத்துலேருந்து ஒரு விளக்கு வாங்கி நடுவில் வச்சு காலையில் 6 மணிக்கு நாம ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுட்டோம். எல்லாம் போட்டோம். ஆக சாமி அங்கே ராத்திரி தங்கியிருந்ததுனால நாங்களும் கூடயே இருந்து செய்தோம். காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தொடர்ந்து நாம ஜெபம் நடந்துச்சு. நடந்ததை முடிய போகிற நேரத்தில் சாமிஜி பகவான் பாமாலைங்கிற புஸ்தகத்தை தேவகியை கொண்டு வர சொல்லி அதில் முதல் பக்கத்தில் சாமி கைப்பட எழுதியிருப்பார். தேவகி இஸ் மை இட்டர்னல் ஸ்லேவ்னு சொல்லி அவர் கைப்பட எழுதியிருப்பார். அதை திரும்ப திரும்ப தேவமாவை வாசிக்க சொன்னார். அவங்க அழுதுகிட்டு வாசித்தாங்க. திரும்ப திரும்ப வாசிக்க சொல்லி இனிமேல் இனி தேவகி அல்ல, இனி மா தேவகி, எல்லாரும் இனிமேல் மா தேவகின்னு தான் பார்க்கணுமே தவிர வெறும் தேவகியை பார்க்கக்கூடாதுன்னு அன்னைக்கு தான் டிசம்பர் 31 சொன்னாங்க. சொல்லி எல்லார் முன்னாலேயும் அனௌன்ஸ் பண்ணார். அனௌன்ஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் போயிட்டாங்க. நானும் என் மகன் கூட போயிருந்தேன். நானும் போயிட்டு வரேன் சாமிஜின்னு உத்தரவு கொடுத்தா எனக்கு மட்டும் உத்தரவு கொடுக்கல. சாமி உத்தரவு கொடுத்தா தான் போகணும். எனக்கு சாமி சரின்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. என் மகன்கிட்ட வந்து சொல்கிறேன், அப்பா என்னன்னே தெரியல, சாமி எனக்கு சொல்லவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு வருத்தமாக இருக்குன்னு. தற்செயல அருப்புக்கோட்டை தியாகராஜன் வந்து சொல்கிறாரு, எங்கள் காரில் வந்தவங்க ஒருத்தவங்க போயிட்டாங்க, நாங்கள் நாளைக்கு தான் போக போகிறோம், நீங்கள் எங்களோட வர்றதா இருந்தால் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் எங்களோட வரலாம். உடனே நான் இருக்கேன் சாமிகிட்ட நான் எதுக்கும் நான் சொல்லிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்த ராஜேஸ்வரி அது கரெக்ட்னு சொல்கிறாங்க. ஆக நான் தியாகராஜன் கூட இருந்துட்டேன். என் மகன்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. ஆக மறுநாள் நான் சொல்கிறேன் தியாகராஜன்ட்ட, தியாகராஜா அம்மாவை மா தேவகின்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் நம்ம சாமிக்கு மட்டும் மாலை வாங்கக்கூடாது, அம்மாவுக்கும் சேர்த்து தான் மாலை போடணும், 2 பேருக்கும் சேர்த்து தான் மாலை போடணும். ஏன்னா அம்மா சொன்னோடனே முதல்ல காலையில் நாங்கள் மாலை வாங்கிட்டு போய் சுதா மாலை தேவமாவுக்கும் பகவானுக்கும் தேவமாவுக்கும் மாலை போட்டோம். போட்டு சாமி எங்களுக்கு ஊருக்கு போகிறதுக்கு உத்தரவே கொடுக்கல. 1ஆம் தேதி ஆச்சு, 2ஆம் தேதி ஆச்சு, 3ஆம் தேதி ஆச்சு, சாமி உத்தரவே கொடுக்கல. என்னென்னு தெரியல, உத்தரவு கொடுத்தா தான் இடம் பிறப்போம். ஆக கொடுக்கவே இல்லை. என்ன செய்யும், 4ஆம் தேதி காலையில் மறுபடியும் சுதாமா போகிறோம். போனால் தேவமா சொன்னாங்க, பகவான் ராஜேஸ்வரமா எல்லாருக்கும் இது கொடுக்கட்டுமா? சரி கொண்டாடணும். நான் எல்லாருக்கும் எங்களுக்கு கிண்ணத்தில் கேசரி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தோடனே என்னன்னு தெரியலையே நினச்சி கேசரி கொண்டு வந்த உடனே பகவான் வந்துட்டு, இன்னைக்கு தேவகி பர்த்டே, அதுக்காக இருக்க வச்சுருக்காங்க. ஆக தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் கேசரி கொடுத்து, சாமி இன்றைக்கி தேவகி பர்த்டே அப்படின்ட்டு நாங்கள் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுறோம். உடனே பகவான் நான் அந்த பேப்பரை காட்டட்டுமா? நாங்கள் தேவமா உடனே சரி, எந்த பேப்பர்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நியூஸ் பேப்பர் கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்தா அன்றைக்கு கேசரி போட அவங்களுக்கு சர்க்கரை இல்லை, சுகர் இல்லையா, கடையில் போய் வாங்கிட்டு சொன்னாங்க. அந்த கடையில் அந்த பேப்பரில் சுகர் கொடுத்துருக்கான். அதில் பார்த்தா பப்பா ராம்தாஸ் கிருஷ்ணாபாய் சச்சிதானந்த சாமி ஆசீர்வதிக்கிற படம் இருக்குது.
உடனே அவங்க ஒரே சந்தோஷம். பகவான் பாரு பப்பா ராம்தாஸ் எல்லாரும் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க என்று. அது பார்த்து அது பத்திரம் பண்ணணும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா. சொல்லிட்டு பிறகு சொன்னாங்க, ராஜேஸ்வரி இந்த 4ஆம் தேதியை மறக்கக்கூடாது, ஜனவரி 4th மறக்கக்கூடாது, தேவகி பர்த்டே மறக்காத சொல்லிட்டு அன்றைக்கு பிறகு எங்களுக்கு ஊருக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அந்த இது சாமி அந்த இது ஒரு நல்ல காரியம் செய்தாங்க. அது தான் இல்லை. பிறகு நம்ம பஸ்ஸுக்கு இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்த உடனே நிறைய எவ்வளோ பெரிய கட்டடம் இல்லையா, லாரி வாடகைக்கு எடுக்க வேண்டாம்னு சொல்லி அருப்புக்கோட்டை சந்திரா டிரான்ஸ்போர்ட் ஒரு லாரியும், மதுரை ஆனந்தராஜன் ஒரு லாரியும் டிரைவர் கண்டக்டரோடு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நிறுத்தி அதை அவங்களுக்கு ஆனால் சம்பளத்தையெல்லாம் அவங்களையே கொடுத்துருவாங்க. பெட்ரோல் டீசல் எல்லாமே அவங்க தான் போடுவாங்க. ஒன்லி இங்கே யூஸ் பண்ணிக்கிடலாம், அவ்வளோதான். ஆனால் பெரிய கைங்கரியத்தை இந்த சந்திரா டிரான்ஸ்போர்ட்டும் ஆனந்தராஜனும் செய்தாங்க. பிறகு சாமி நடந்து வராங்க சுதாமாலேருந்து காரில் நின்றுட்டு அருப்புக்கோட்டை சந்திரா டிரான்ஸ்போர்ட் தான் ஒரு கார் கொடுத்தாங்க. அது ஏதாவது சர்வீஸ்க்கு வேணுங்கிற நேரத்தில் வேற ஒரு காரை நிறுத்திட்டு இந்த காரை வாங்க. அதனால் அவங்கள மட்டும் சமைச்சார். மற்றபடி எத்தனை பேர் கொடுக்குறேன்னு சொன்னாலும் கூட அவங்கள ஒப்புக்கொண்டு அந்த காரியம் செஞ்சாங்க. அதே போல் அன்னதானத்துக்கும் உடுப்பில் சந்திரசேகர் தான் ஏற்பாடு பண்ணது, அவர் தான் அதில் அவங்க செய்தது. அருப்புக்கோட்டை இன்னைக்கு எல்லாம் செய்துட்டு வர்றாங்க. நசியும் இன்பம் தேடி போதமின்றி நான் என்றும் நசியும் இன்பம் தேடி எண்ணற்ற நாட்களை வெறுமையாக்கினேன். எண்ணற்ற நாட்களை வெறுமையாக்கினேன். பித்தாயலைந்த என்னை தடுத்தாட்கொண்டனே யோகிராம்